Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE 10th Maths chapter 14 okay probabilityல 10th sum நினைச்சு போறோம் நம்ம பார்க்க போறோம். என்ன sum அப்படினா the piggy bank contains 150 paise coin. அதாவது ஒரு piggy bank நம்ம எல்லாம் சின்ன வயசுல வந்து இந்த சிறு சேமிப்பு மாதிரி நம்ம காயின் சேர்த்துப்போம் இல்லையா ஒரு உண்டியல் மாதிரி. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா அதுல வந்து 50 paise coin 100 இருக்கு. 1 rupee coin வந்து 50 இருக்குது. 2 rupees coin வந்து 20 இருக்குது. 5 rupees coin வந்து எவ்வளவுக்கு 10 இருக்கு. இப்போ அது என்ன பண்றோம் அப்படினா அந்த காயின் அந்த இத அப்படி நினைச்சிரோம் நம்ம அப் அண்ட் டவுன் பண்றோம். ஐ மீன் கீழ கொட்றோம். அப்படி கொட்டும்போது ஒண்ணு ஒண்ணா நினைச்சது நமக்கு அந்த காயின்ஸ்லாம் கீழ விழும் இல்லையா? அதான் சொல்றாங்க. அப்படி விழும்போது அப்படினு சொல்லிட்டு ரெண்டு क्वेश्चन கேக்குறாங்க. அப்படி விழும்போது ஒன்னு வந்து 50 பைஸ் காயின் கீழ விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்பர் 1. நம்பர் 2 will not be a 5 rupees coin. 5 rupees coin கீழ விழக்கூடாது. அப்படி கீழ விழக்கூடாது அப்படினா என்னது நெகட்டிவ் நம்பரா வந்துரும். சோ நம்ம எப்பவுமே நம்ம போன சம்ல பார்த்த மாதிரி பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நினைச்சுவோம் 1 மைனஸ் னு போட்டு நினைச்சுவோம் நெகட்டிவ் கண்டுபிடிப்போம் இல்லையா? சோ இன்னைக்கு அதே தான் நினைச்சு போறோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இது நம்ம 50 பைஸ் காயின். ஓகே, சோ probability of getting $50 paise coin. Okay, நான் கீழ எழுதிக்கிறேன் 50 paise coin. சரி, அப்ப நமக்கு என்ன வரும்? probability of A. first question அப்படிங்கறத நான் A போட்டுக்கிறேன். probability of A equal to n of A divided by n of S. n of A நமக்கு இங்க 50 paise coin இல்லையா? 50 paise coin 100 இருக்கு. அப்போ 100 divided by n of S 180. சோ கீழ பாக்கும்போது இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல். இங்க 2 10 2 வச்சு நான் கேன்சல் பண்றேன். 9 2 18. சோ 5/9. அதாவது நீங்க வந்து 9 காயின் எடுக்குறீங்க அப்படினா அதுல 5 காயின் என்ன வந்துரும்? 50 பைஸ் காயின் அனுப்பிச்சிரோம். நமக்கு வந்துரும் நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றாங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க will not be. சோ எடுத்த உடனே not நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம முதல்ல 5 ரூபீஸ் காயின் எவ்வளவு அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதை நினைச்சோம் 1 மைனஸ் போட்டு நினைச்சோம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா? சேம் அதான் பண்ண போறோம். சோ probability of getting ₹5 coin. So நான் இத b னு வச்சுக்கிறேன். So probability of b equal to n of b divided by n of s equal to probability of b என்னது நமக்கு ₹5 coin அப்படினா நமக்கு 10 இருக்கு. அப்ப 10 divide by total number of 180. So இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல். நமக்கு என்ன 1/18 அப்படினு நமக்கு சம் வரும். So இப்போ பாசிட்டிவ் கண்டுபிடிச்சது. அதாவது 5 ரூபீஸ் காயின் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்டிருக்குது 5 ரூபீஸ் காயின் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மைனஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதே எங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் will not be a ₹5 coin. So என்ன வரும் இங்க? probability of b dash equal to 1 minus probability of b நினைச்சுவோம் நம்ம கொண்டு வருவோம். so 1 minus probability of b என்னது 1/18. இப்போ வந்து டினாமினேட்டர் வேற வேற இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1க்கு 1/1 அப்படிங்கிறது மீனிங். so இங்க டினாமினேட்டர் 1, இங்க டினாமினேட்டர் 18. நடுவுல வந்து நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம நினைச்சுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நினைச்சுவோம் நம்ம பண்ணுவோம். so கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 into 18 18 1 minus 1 into 1 1 கீழ ரெண்டு டினாமினேட்டர் நினைச்சோம் மல்டிப்ளை. அப்போ 18 into 1 18. so 17/18. அதாவது நீங்க 18 காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 17 காயின் நினைச்சாது உங்களுக்கு அந்த 5 ரூபீஸ் காயின் வராது அப்படின்னு நினைச்சாங்க உங்களுக்கு சொல்றாங்க. சோ இதுதான் நமக்கு இந்த 10th சம். ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒன்னு 50 பைஸ் காயின் வரதுக்கான ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு 5 ரூபீஸ் காயின் வரக்கூடாததுக்கான ப்ராபபிலிட்டி. சோ இதான் சம். Thank you.